நிலக்கோளம் 1 புவி அக செயல்பாடுகள். 7th பார்த்தோம் இல்லையா, அதே தான். பூமி இன்டீரியர் ஆஃப் தி எர்த் எப்படி இருக்குது, லித்தோஸ்பியர்னால் என்ன, அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ 2 வீடியோ இருக்கும் 7th யூனிட் 1. அது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். அதே தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கிலீஷில் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னால் என்னன்னு பார்த்தோம். க்ரஸ்ட்டு, அது கீழே இருக்கக்கூடிய ஒரு தின் பார்ட். அஸ்டினோஸ்பியர்னுடைய அப்பர் மோஸ்ட் சாலிட் பார்ட். அஸ்டினோஸ்பியர்னுடைய மேலடுக்கு, திடமாக இருக்கக்கூடிய மேலடுக்கு, அதுவும் க்ரஸ்ட்டு சேர்ந்தது தான் லித்தோஸ்பியர். ஏன் அதை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க? ஏன்? அதுதான் அங்கங்கே விரிசல் விட்டு இருக்குது, பிளேட்டாக இருக்குது. விரிசலுக்கு யார் காரணம்? அஸ்டினோஸ்பியரில் இருக்கக்கூடிய கன்வெக்ஷன் கரண்ட். அஸ்டினோஸ்பியரில் எதில் பார்ட்டு? ஒரு பார்ட்டு கவசத்தில் மேலடுக்கு. அது எவ்வளோ ஆழம் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோம். 700 கிலோமீட்டரா? 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 2900 கிலோமீட்டர் வரைக்கும் டோட்டல் கவசம். அதில் ஃபஸ்ட்டு 700 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது? அஸ்டினோஸ்பியர் இருக்குது. அங்கே தான் அந்த கன்வெக்ஷன் கரண்ட் நடக்குது. பார்க்காதவங்க 7th யூனிட் 1 2 வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது புரியும். இப்போ இது ரிவிஷன் தான். அது எக்ஸ்ட்ரா உள்ளது மட்டும் சொல்லுவோம், ஓகேவா? சூரிய குடும்பத்தில் புவி தனித்தன்மை உள்ள கோளாக திகழ்கிறது. ஆமாவா? என்ன தனித்தன்மை? சூரிய குடும்பத்தில் 8 கோள் இருக்குது, இது தனித்தன்மை உள்ளது. என்ன தனித்தன்மை? உயிர்கள் வாழுது. என்ன காரணம்? பூமியிலேருந்து சூரியன்லேருந்து சரியான டிஸ்டன்ஸில் இருக்கனால சரியான வெப்பநிலை இருக்குது. நீர் 3 நிலையில் இருக்குது. ஆமாவா? திரவம், ஆவி, வாயு 3 நிலையில் இருக்குது. ஸோ அங்கே உயிர்கள் இருக்குது. புவி தன்னுள் 4 கோளங்களை உள்ளடக்கியுள்ளது. என்னென்ன கோளம்? நிலக்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம், வாயுக்கோளம். 3 சேர்ந்தது உயிர்கோளம். இங்கிலீஷில் லித்தோஸ்பியர். அதான் லித்தோஸ்பியர் பார்த்தோம்ல, அது மேலே தான் நம்மளாம் வச்சுக்கணும். அந்த லித்தோஸ்பியரில் உள்ள மெட்டீரியலில் உருவான உடம்பு தான் யார்? நம்ம உடம்பு. லித்தோஸ்பியர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன். சரியா? மற்றதெல்லாம் எங்கே இருக்கு? மண்ணில் இருந்து எடுத்துக்குது. அது அவை லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். இப்பாடத்தில் நாம் புவியின் உள்ள அமைப்பு பற்றி 7th போய் பார்த்துக்கங்க. இங்கே வாசிச்சுட்டு மட்டும் போயிடுவேன். புவியானது பாறையினாலான பந்து போன்ற அமைப்புடையது. ஆமாவா? இதனை லித்தோஸ்பியர் அப்படின்றோம். என்ன லேயர்? பூமியில் எந்த லேயர் அது? அவுட்டர் மோஸ்ட் லேயர், சாலிட் பார்ட் ஆஃப் தி எர்த். அதான் லித்தோஸ்பியர். நீரினால் சூழப்பட்டது ஹைட்ரோஸ்பியர், நீர். காற்றால் சூழப்பட்டது, பூமியிலேருந்து ரிலீஸ் ஆன கேஸ் தான் அது. அது கிராவிட்டினால் ஈர்க்கப்பட்டிருக்கு, பூமி மேலேயே இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் திக்னஸ் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரை பற்றி படிக்கிற படிப்பு தான் கிளைமேட்டாலஜி, காலநிலையியல். ஓகேவா? அதில் என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படி. காற்றால் சூழப்பட்ட பகுதி அட்மாஸ்பியர், தண்ணியால் சூழப்பட்டது ஹைட்ரோஸ்பியர். இந்த 3 சேர்ந்து இருக்கிறது என்னது? பயோ. இது 3 இருக்கிற இடத்துல தான் உயிர்கள் வாழும். ஆர்தர் ஹோம்ஸ் அப்படின்றவர் சொல்லார். அவர் தான் சொல்கிறார். ஸ்பியர்னால் உருண்டைன்னு அர்த்தம். கோலம், பூமி உருண்டை வடிவமாக இருக்குது இல்லை, கோள வடிவம், கோல் வடிவம், கோள வடிவம், ஜியாய்டு ஷேப். புவியின் கோளங்கள் இதான் பேசியாச்சு. புவியின் அமைப்பு, இன்டீரியர் ஆஃப் தி எர்த், உள்ள அமைப்புன்னு சொல்லணும். இன்டீரியர்னா உள்ள அமைப்பு. எத்தனை லேயரு? 3. என்னென்ன? மேலோடு, கவசம், கருவம். சரியா? இதில் அதிகமான வால்யூம் கொண்டது எது? பருமன், கவசம். புவி மேலோட்டுக்கு எத்தனையாக பிரிக்கிறாங்க? 2ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன? கண்ட மேலோடு, கடல் மேலோடு. இதில் திக்னஸ் எது அதிகம்? 2ல் கண்ட மேலோடு திக்னஸ் அதிகம்.
திக்னஸ் படம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. திக்னஸ் கடல் மேலோட திக்னஸ் கம்மி. அடர்த்தினா என்ன அர்த்தம்? மாளிகையில் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. எது அதிகம்? கடல் மேலோடு. அடுத்தது 2வது லேயர் என்னது? கவசம். அதை எத்தனையாக பிரிக்கிறாங்க? என்னென்ன? மேல் கவசம், கீழ் கவசம். மேல் கவசத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அஸ்டினோஸ்பியர். ஏன் அந்த பேர்? பாறை குழம்பா இருக்குது. பாறையாக இல்லாமல் குழம்பா இருக்குது. அடுத்தது நடுவில் உள்ள பாட்டு இது நம்ம ரொம்ப யோசிக்கிறீங்க. 3வது லேயர், நடுவில் உள்ள லேயர் தானே 3வது. என்னது? கருவம், கோர். அதை எப்படி பிரிக்கிறாங்க? அதில் என்ன மெட்டீரியல் அதிகமாக இருக்குது? நிக்கலும் பெரஸும். அதனால் அதுக்கு பேர் என்னது? நைஃப். இன்னொரு பேர் என்ன கருவத்துக்கு? பேரிஸ்பியர். என்னது? பேரிஸ்பியர். இங்கே தான் பூமிக்கான காந்தப்புலம் இருக்குது. பூமி காந்தப்புலம் இருக்கா? அதனால காந்தத்தை வச்சா இப்போ எப்படி இருக்கும்? காந்தத்தோட நார்த்து வந்து சவுத்தை நோக்கியும், காந்தத்தோட சவுத்து நார்த்து நோக்கி இருக்கும். அவன் தானே காந்தப்புலம். இங்கே தான் இருக்குது. கேட்பாங்க பூமியில் எந்த இடத்துல காந்தப்புலம். சரி, பூமியில் தரையிலேருந்து உள்ளே போக போக வெப்பம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். நார்மல் கெயின் ரேட் எவ்வளவு? 32 1 டிகிரி செல்சியஸ் எவரி 32 மீட்டர் டெப்த். ஒவ்வொரு 32 மீட்டருக்கு ஆழம் போக ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படியே போனால் பூமியோட மையத்தில் எவ்வளோ வெப்பநிலை இருக்குன்னு பார்த்தோம்? 6000 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? சரி, புவி கருவம் இருக்குல்லையே, அது எத்தனை லேயராக பிரிக்கிறாங்க? 2. என்னென்ன? இன்னர் கோர், அவுட்டர் கோர். சரியா? அவுட்டர் கோர் எப்படி இருக்கும்? பாறை குழம்பா இருக்கும். இன்னர் கோர் சாலிடு. ரைட். இப்போ எல்லாமே நீங்கள் சொன்னால் எல்லாம் இருக்கும் பாருங்க. புவி மேற்பரப்பும் உட்புறமும் தன்மையிலும் அமைப்பிலும் ஒன்று கொண்டு வேறுபட்டு. மேற்பரப்பு பாறையாக இருக்குது, உள்ளே போனால் எப்படி இருக்குது? பாறை குழம்பு இருக்குது. அதான் சொல்கிறாங்க. புவியின் உள்ளமைப்பு மேலோடு கவசம் கருவம்னு பிரிக்கிறாங்க. இது எத்தனை தடவை சொல்லுவானுங்க? நான் இங்கே சொல்லிட்டானுங்களே, திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கானுங்க. நிலக்கோளம் மற்றும் புவி மேலோடு ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை. ஆமாவா? இந்த வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எத்தனை நாள் செலவு பண்ணேன்? 1 வாரம், பணம், நேரம் எல்லாம் போச்சு. கடைசியில் கற்றுக்கவே இல்லை. பேன்றான் பிஹெச்டி, அவன் டாக்டரேட் அவன். அப்போவே நான் சொல்கிறேன் 2011 சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு தான். எளிமையாக கிடைக்கிது, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு நிலக்கோளமும் புவி மேலோடும். நிலக்கோளம் இங்கிலீஷில் வந்து லித்தோஸ்பியர், புவி மேலோடு கிரஸ்ட்டு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கிரஸ்ட்னா கிரஸ்ட்டு தான், அப்பர் மோஸ்ட் சாலிட் பார்ட் ஆஃப் தி எர்த்து. நிலக்கோளம்னு என்ன அர்த்தம்? லித்தோஸ்பியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரஸ்ட்டு புவி மேலோடும், அஸ்டினோஸ்பியரில் அப்பர் மோஸ்ட் சாலிட் பார்ட், ரெண்டு சேர்ந்தது தான் நிலக்கோளம், லித்தோஸ்பியர். இதுதான் என்ன ஆகுது? விரிசல் விட்டு தட்டுக்களாக பிரிஞ்சு கிடக்குது. மொத்தம் பெருசாக எத்தனை தட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்? 7 தட்டு. இந்த பாடத்தையே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம், பாதி படத்தை. சின்னதாக ஒரு 20க்கு மேலே இருக்குது தட்டு, நம்ம மண்டை ஓடு மாதிரி. சரியா? சரி. புவி நிகர்கோள், டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் எது? உட்கோள்கள் 4. யார் அந்த உட்கோள்கள் 4? புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். அப்படி சூரியன்லேருந்தே வரிசையாக வந்துச்சுனாக்கா. அடுத்தது இங்கிலீஷில் மெர்க்குரி, வீனஸ், செவ்வாய், நம்ம பூமி சேர்த்து. நிலக்கோளம் புவியின் பாறை கோளத்தை விட தடிமனாகவும் கடினமாகவும் இருக்காமா. நம்மளதோட திக்னஸ் அதிகம். லித்தோஸ்பியர் இருக்குல்ல, அது நம்ம பூமியோட அந்த 3 பேர்த்துக்கிட்ட வந்துட்டு திக்னஸ் அதிகம், கடினமாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புவி நிகர்கோள்.
அது படமாக போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. புவி மேலோடு. நாம் வாழும் புவியின் மேலடுக்கை புவி மேலோடு என்கின்றோம். கிரஸ்ட் இங்கிலீஷில். புவியின் தோல் போன்று புவி மேலோடு உள்ளது. நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? முட்டை ஓடு. ரைட். 5லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் திக்னஸ், அதோட திக்னஸ். புவி மேலோடு 5லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் திக்னஸ். கடல் மேலோடு அங்கே பாருங்கள் திக்னஸ் கம்மியாக இருக்கும். கண்ட மேலோடு இதோட சேர்ந்து திக்னஸ் அதிகம். இப்போ இமயமலையில் இருக்கிறதுல எங்கே திக்னஸ் அதிகமாக இருக்கும்? புவி மேலோடு. இமயமலை பகுதியில் கரெக்டா, அங்கே தான் திக்னஸ் அதிகமாக இருக்கும். புவி மேலோடு திடமாகவும் இறுக்கமாகவும் உள்ளது. கடலடி தளத்தை விட கண்ட பகுதியில் உள்ள புவி மேலோடு அதிக தடிமன், திக்னஸ் இருக்கா. பட் டென்சிட்டி எப்படி? கம்மி. கண்ட மேலோடு டென்சிட்டி கம்மி, இது அதிகம். புவி மேலோட்டினை கண்ட மேலோடு மற்றும் கடலடி மேலோடு என 2ஆக பிரிக்கலாம். புவி மேலோட்டில் சிலிக்கா, அலுமினியா அதிகம் காணப்படுவதால் இவற்றுக்கு சியால் பாறை. அதாவது கண்ட மேலோடு. கண்ட மேலோட்டுக்கு பேர் என்னது? சியால் பாறை. தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க. கடல் மேலோடு தானே அது சீமா பாறைகள். அவ்வளோதானா? அடப்பாவீங்களா. அடுத்து 2வது லேயர் கவசம். புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதி தான் அது கவசம். தடிமன் சுமார் 2900. கவசத்தின் மேல்புறையில் பாறை. தப்பாக போட்டிருக்கானுங்க. மேல்புறத்தில் தப்பு. இதெல்லாம் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். அஸ்டனோஸ்பியர் பாறை குழம்பாக இருக்குது, அது கீழே திடமாக இருக்கும். ஆமாம், இது தப்பு, மாற்றிக்கங்க. இங்கிலீஷில் பார்க்கலாம், அதிலே அது ஒழுங்காக கொடுத்துருக்குறானுங்களான்னு. அந்த வாத்தியாருங்களாம் என்ன தான் பண்ணுறானுன்னு தெரில. டஸ்ட்டு மேண்டில் இன்டீரியர் பார்ட் ஓகே. இன் அப்பர் பார்ட் மேண்டில் த ராக் ரிமைன்ஸ் சாலிடு. ஐயோ, இல்லை தப்பு. இதுலேயுமே தப்பாக தான் இருக்குது. அப்பர் பார்ட்டு லிக்யூடாக இருக்கும், செமி சாலிடு. அன்றைக்கி நான் பார்த்தோம்ல அதே தான். இன்னர் பார்ட்டு சாலிடாக இருக்கும். அதில் அப்பர் பார்ட்டில் அதனால தான் அதுக்கு பேர் அஸ்டினோஸ்பியர். வீக் அப்படின்னு பார்த்தோமா, அப்பர் பார்ட். அதில் அப்பர் மோஸ்ட் தின் லேயர் சாலிடாக இருக்கும். அதுதான் உண்மை, அவ்வளோதான். கருவம். கவசத்துக்கு கீழே போனால் என்ன இருக்கும்? கருவம் இருக்கும். அதில் என்ன அதிகமாக இருக்குது? நைஃபும் ஃபெரஸும் இருக்கும். அதனால் நைஃப். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்? பேரிஸ்பியர். உட்கருவம் திடநிலை, வெளிக்கருவம் திரவ நிலையில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே உள்ள பாட்டு கவசத்தில் திரவ நிலையில் இருக்கும், உள்ளே போகும்பொழுது திட நிலையில் இருக்கும். அடுத்தது அதிகமாக இருந்து காணப்படுவதால் புவியீர்ப்பு விசை அங்கே தான் இருக்குது. கிராவிட்டி, எர்த்தில் கிராவிட்டி எந்த லேயரில் இருக்குதுன்னு கேட்பாங்க. எந்த லேயரில்? கருவத்தில். என்ன காரணம்? இரும்பு அங்கே தான் இருக்குது. ரைட். புவி தன் அச்சில் சுழலும் போது திடநிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையில் வெளிக்கருவம் சுழல்வதால் காந்தப்புலம் உருவாகுதுன்றான். வேகமாக சுற்றுதா பூமி? உள்ள ஒரு பால் சாலிடு பாறை இருக்குது, அதை சுற்றில என்ன இருக்குது? பாறை குழம்பு இருக்குது. வேகமாக சுற்றும் பொழுது இது மேலே இதுவும் உரசும் பொழுது காந்தப்புலம் உருவாகுது. காந்தப்புலம் உருவாகிறதுக்கு யார் காரணம்? யார் சொல்லின்னு பார்ப்போம். ஓரா? இரும்பா? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு. எலக்ட்ரானுங்க காரணம். எத்தனை தடவைங்க நடத்தியிருக்கிறேன். எலக்ட்ரானோட லீலைகள் தான் என்னது? காந்தம். காந்தத்தில் ஒரு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணு? ஓடி போய் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கும். அப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஆயிரும், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஆயிரும். சரியா? அப்போ என்ன ஆகும்? ஆப்போசிட்டு அட்ராக்ட் பண்ணும். கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணவங்களா? ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணவங்களா? யார் கை தூக்குங்க இது வரைக்கும் நம்ம கிளாஸு. வெளியில் அட்டன் பண்ணலாம் விடுங்க, அது குப்பை.
யாருமே அட்டன் பண்ணலையா? கை தூக்குங்க நல்லா. யோசிக்கல சொன்னீங்களா? ஏன் சத்தமே கேட்கல? எலக்ட்ரான் தான் காரணம். சரியா? சரி. உரசும் பொழுது என்ன, எலக்ட்ரான் இன்னொன்று ஓடி போயிடுது, காந்தப்புலம் உருவாகுது அப்படின்றான். சரி. காந்த திசை காட்டும் கரு செயல்பட இதுவே காரணம். ஏன்னா புவிக்கு காந்தப்புலம் உண்டு. காந்தப்புலம் எங்கே இருக்குது? கருவத்தில் இருக்குது. அங்கே உருவாகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? சென்டரில் இருக்கக்கூடிய பாறை, கருவத்தில் உட்கருவம் பாறையாக இருக்குது, வெளிக்கருவம் லிக்விடாக இருக்குது. அது மேலே இது உருளுது பூமி சுற்றும் பொழுது. ஸோ அதனால் உராய்வு, அதில் இல்லை உராய்வுனால். உட்கருவம் திட நிலையில் இருக்கும். ராக்ஸ் பாறை. பாறை என்னென்ன அர்த்தம்? சாலிடாக இருக்கக்கூடியது. பூமியோட மேற்பரப்பில் சாலிடாக இருக்கிறது பாறை. பாறைக்கு நமக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த பாறை சின்ன சின்னதாக உடஞ்சுன்னா மண், அந்த மண்ணிலேருந்து உறிஞ்சப்பட்டதான் அது மினரல்ஸு. நம்ம உடம்புல நிறைய மினரல்ஸ் பார்த்தோம்ல, ஒரு 10 வகையா 11 வகை மினரல்ஸ்ன்னு நினைக்கிறேன், பயாலஜியில் பார்த்துருக்கோம். அந்த மினரல்லாம் எங்கேருந்து உறிஞ்சப்பட்டது? பாறையில் மண்ணிலேருந்து உறிஞ்சப்பட்டது. நைட்ரஜன் அட்மாஸ்பியர்லேருந்து உறிஞ்சிருக்கும். H2O மாலிகுல் அது ஓகே, அந்த ஹைட்ரோஸ்பியர்லேருந்து உறிஞ்சிருக்கும். கார்பன் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து எடுத்துருக்கும். மற்ற மினரல்ஸ்லாம் எங்கேருந்து உறிஞ்சிச்சு? மண்ணிலேருந்து, இந்த பாறையிலேருந்து வந்தது தான். அப்போ ஒரு மண்ணோட தன்மை முக்கியமான காரணம் எது? இந்த பாறை. அந்த ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. சரியா? புவி மேலோடு பாறையின் உறைவிடமாகும். அங்கே தானே இருக்குது. தாதுக்கள் மினரல்ஸ் கலவையே பாறையாகும். நமக்கு தேவையான தாதுக்கள் எங்கேருந்து எடுக்கிறோம்? இரும்பு வேணாலும் அங்கேருந்து தான், பாறையிலேருந்து. தங்கம் வேணாலும் பாறையிலேருந்து. எல்லாம் அலுமினியம் எதெல்லாம் நம்ம லைஃப்பில் பயன்படுத்தணும், அதில் நம்ம உடம்பே அதில் உள்ள மினரல்ஸ் தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் எங்கேருந்து எடுக்கிறோம்? அங்கேருந்து எடுக்கிறோம். பாறைகள் கிரானைட் போன்று திடமாகவோ களிமண் போன்று மென்மையாகவும் இருக்கலாம். திடமான பாறையெல்லாம் வந்துட்டு இந்த மேக்மா கொட்டுதில்ல, அது கொட்டி உருவான பாறைலாம் திடமாக இருக்கும். மற்ற 3 வகையான பாறைகள் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், எதுக்கு எழுதிட்டு. இக்னியஸ் ராக்ஸ், பாறை குழம்பு மேலே கொட்டி, அல்லது பூமி சூரியன்லேருந்து பிரிஞ்சு வச்சு மேல் லேயர் பாறையாக மாறிச்சுல, அப்போ உருவான பாறைகள். அல்லது இப்போ புதுசாக அது மேலே பாறை குழம்பு மேலே கொட்டி மேகமா கொட்டி பாறையாக மாறி இருந்தால் அது இக்னியஸ் ராக்ஸ், தீப்பாறை. சரியா? அடுத்தது இந்த பாறையை அரிக்கும் காற்று, தண்ணி, மனுஷங்க, விலங்குகள்லாம் அரித்து ஒரு இடத்துல அரித்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. அது மேலே டெபாசிட் ஆகி 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 என்னாகும்? கீழே உள்ளது அழுத்தத்தினால பாறையாக மாறிடும். அதுக்கு பேர் படிவு பாறை, செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது சாஃப்டாக இருக்கும். செடிமெண்ட்ரி ராக் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். அதாங்க சொல்கிறான். என்னவா சொல்கிறான்? களிமண் போன்று மென்மையாகவும் இருக்கும். அடுத்தது இந்த 2 பாறையும், இக்னியஸ் ராக்கு, படிவு பாறை, இது ரெண்டும் இப்போ உள்ளேருந்து மேக்மா வருதில்ல, அது கூட காண்டாக்ட் ஆகும். அல்லது இந்த பாறைக்குள்ளே இங்கே மேக்மா இருக்குது, அதுக்குள்ளே காண்டாக்ட் ஆகும்போது அதிலேருந்து ஹீட்டு கிடச்சி என்ன ஆகும்? அரிசி என்னவா மாறுது? சோறாக மாறுதா? வேறையாக மாறுது இல்லை? அது மாதிரி இந்த பாறை ஒரு வகையான பாறை இன்னொரு வகையான பாறையாக மாறும். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ சுண்ணாம்பு பாறை, படிவு பாறை, சரியா? அது ஹீட்டு கிடைச்சதுனால, ஹீட்டு மற்றும் ப்ரெஷர்னால என்ன ஆகும் அப்படின்னாக்கா மார்பிளாக மாறும். அதுக்கு பேர் உருமாறிய பாறை. கெமிக்கல் காம்போசிஷன் மாறி வேறு ஒன்றா மாறும். அதுக்கு பேர் என்னது? உருமாறிய பாறை, மெட்டமார்ஃபி ராக் இங்கிலீஷில். ஓகேவா? உருமாறிய பாறை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மணல் போன்று துகள்களாக காணப்படலாம். பாறைகள் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் அவற்றை பின்வருமாறு பிரிக்கலாம். 3. 2011 வரை உலகிலே மிக ஆழமான பகுதி ரஷ்யாவின் மர்மான்ஸ்கில் உள்ள கோலா சூப்பர் ஹோல். உலகிலே ஆழமான பகுதி, சரியா? தரையிலேருந்து அவ்வளோ தூரம் ஆழம் போட்டிருக்கான். இயற்கையான ஆழமான பகுதி அது
மரியானா ட்ரெஞ்ச் இந்த மாதிரி இவன் ஓட்டை போட்டிருக்கான் ரஷ்யா 2011 வரைக்கும். 2012 Z44 சாவியோ, அதுவும் ரஷ்யாவில் தான். இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பானுங்க ரஷ்யன்ஸ். ஆனால் ரஷ்யா வந்துட்டு போலீஸ்காரன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ஏ யார்? நாய்சேகர் பேருக்கு தானா, ஆனால் பயங்கரமான பயந்தாங்கோலி யார்? யூஎஸ்ஏ. அதுக்கப்புறம் இப்போ 2012 அப்புறம் Z44 சாவி ஓக்குனர், அதுதான் ஆழமானது. அதுக்கு மேலே போர் போட முடியாது. ஏன் போட முடியாது? உள்ளே போக வெப்பம் அதிகமாகிட்டே சரியா? அப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆயிரும்? எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அது இல்லாமல் குடையணும்ல, ஃப்ரிக்ஷனால் அது வேறு ஹீட் ஆகும், உடஞ்சி போயிடும். அந்த ட்ரில்லிங் மிஷின் உடஞ்சிரும். அதுதான் துபாயில் உள்ள புருஜ் கலிஃபா பார்த்தீங்களா? அதோட 15 மடங்கு உயரம் அதிகமானது. சரி, தகவல் பேலை. ஜோர்டானில் மிக பழமையான நகரமான பெட்ரா முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாமா. குடைவரை கோயில் இருக்குல்ல, அது மாதிரி நகரமே பாறையை குறைஞ்சி உருவாக்கியிருக்கானுங்க. பெட்ரா நகரம் ஜோர்டானில். பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கட்டிடக்கலை சான்றுகள். எது? குடைவரை கோயில். எந்த மதத்தோடு தொடர்புடையது? பெரும்பாலும் சமண மதம், அப்புறம் பௌத்த மதம். அதை தான் கோயில் மாதிரி மாற்றி திடிக்கிட்டானுங்க அடுத்து வந்தவனுங்க. அதுதான் கோயிலுக்கு அடிப்படையே இதுதான், குடைவரை கோயில் தான். ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா குகைகள் எந்த சமயத்தோடு தொடர்புடையது? அஜந்தா குடைவரை கோயில் பௌத்த மதம். கர்நாடகாவில் உள்ள ஐகோலே அதுதான் சமணம். பாதாமி குகையில், ஒடிசாவில் உள்ள கோனார் கோவில், தமிழ்நாட்டில் உள்ள மாம்பழ கோயில் இதற்கு சான்று. குடைவரை கோயில். தீப்பாறை இக்னீஸ் லத்தீன் சொல்லாமல் நெருப்புன்னு அர்த்தமா, அதான் தீப்பாறை. புவியின் உள்ளாத்தில் உள்ள பாறை உரிய நிலை காணப்படுவது மேக்மா. அது மேலே வந்து கொட்டியன்னாவது லாவா பேர் மாறுது, பேரை மட்டும் மாற்றுறோம், அப்புறம் குளிர்ச்சி அடையுது. அதான் தீப்பாறைகள். தக்கான பீடபூமி பார்த்தோம் இல்லையா? அப்போ காமிச்சல தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் ஆன பீடபூமி தான் அது. பசால்ட் அதுக்கு பேர். முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறை. இந்த தீப்பாறை தான் முதன்மை பாறை. ஏன்னா தீப்பாறையிலேருந்து அதை உருவாது, அரிச்சிட்டு போய் செடிமெண்டி ராக் உருவாது. அப்புறம் அது உருமாறிய பாறையா மெட்டமார்ஃபி ராக்காக மாறுது. ஸோ 2 பாறைக்கு தாய்ப்பாறை, தீப்பாறை. ஏனென்றால் மற்ற பாறைகள் நேரடியாகவோ மறைமுகமாக இப்பாறையிலிருந்தே உருவாகும். கரெக்டா? ரைட். படிவு பாறைகள் செடிமெண்ட், படிதல். செடிமெண்ட்னா படிதல், படிஞ்சு மண் அரிச்சிட்டு போய் படிஞ்சு பாறையாக மாறுது அழுத்தத்தினால. பனியாறுகள், காற்று, நீர் இவங்கெல்லாம் அரிச்சிட்டு போவாங்க, அரிச்சிட்டு போய் டெபாசிட் பண்ணி உருவாக்குறாங்க. இப்படிவுகள் தாவரங்கள் விலங்குகள் படிந்து தொல்லுயிர் எச்சங்களாக பாசில்னா தொல்லுயிர் எச்சம். ஃபாசில் ஃபியூயல் நிலக்கரி பெட்ரோல். ஃபியூயல்னா என்ன அர்த்தம்? அதை எரிச்சிங்கனாக்கா வெப்பம் கொடுக்கணும், அதுக்கு பேர் ஃபியூயல். சரியா? நிலக்கரி பெட்ரோலியெல்லாம் ஃபாசில் ஃபியூயல். ஏன்? தொல்லுயிர்னோட எச்சம் அது. நிலக்கரி எதுலேருந்து உருவானுச்சு? தாவரங்கள், மண்ணில் புதஞ்ச தாவரம் நிலக்கரியாக கிடைக்கிது. பெட்ரோலியம் மண்ணில் புதஞ்ச விலங்கோட கொழுப்பு, அதாவது நத்தை, இந்த எலும்பு ஓடு இருக்குல்ல, ஓடோட இருக்கக்கூடிய விலங்குகள், அதோட கொழுப்பு தான் என்னது? பெட்ரோலியம். சரியா? ரைட். அதான் சொல்கிறாங்க. மணற்பாறை, சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு, ஜிப்சோன், நிலக்கரி இதெல்லாம் கலந்த கூட்டுப்பாறைகள், கோகுலோமரேட் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். நிலக்கரி பாறை தான். உருமாறிய பாறை மெட்டமார்ஃபிக், உருமாறுதல் அப்படின்னு அர்த்தம். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் மாறும். சுண்ணாம்பு பாறை மார்பிளாக மாறும் ஹீட்டுனால. சரியா? மார்பிள் உருமாறிய பாறை, சுண்ணாம்பு படிவு பாறை. அந்த மாதிரி தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படுத்தப்படும் பொழுது அதனுடைய அமைப்பு, கெமிக்கல் காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், குணாதிசயங்கள் மாற்றமடைகின்றன.
இவ்வாறு உருவாகும் பாறைகளே உருமாறிய பாறை எனப்படும். எடுத்துக்காட்டு கிரானைட் உருமாறிய பாறை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நீஸ் அது ஒரு டைப் ஆஃப் பாறை. கிரானைட்டு நீஸாக மாறுது. கிரானைட் வந்து இக்னியஸ் ராக், நீஸாக மாறுது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பசால்ட்டு சிஸ்டாக மாறுது. பசால்ட்டுங்கிறது இக்னியஸ் ராக்கு, சிஸ்ட்டு உருமாறிய பாறை. சுண்ணாம்பு பாறை, சுண்ணாம்பு பாறை படிவு பாறை அது என்னவா மாறுது? சலவைக்கல், மார்பிள் சலவைக்கல்லாம். மணற்பாறை குவாட்சைட்டாக மாறுது. ஓகேவா? கேட்பாங்க, முக்கியமானது பார்த்துக்க. என்ன பாறையாக மாறுது? பாறை சுழற்சி, இதுதான் பாறை சுழற்சி. இப்போ பாறை குழம்பு மேலே வந்து உக்காந்து இக்னியஸ் பாறையாக உருவாகுது. இக்னியஸ் பாறையை அரிச்சிட்டு போய் என்னவா மாறும்? போய் டெபாஸ் ஆகி படிவு பாறையாக மாறும். அப்புறம் அது ஹீட்டு ப்ரெஷரில் கான்டாக்ட் வரும்பொழுது என்ன ஆகுது? உருமாறிய பாறையாக மாறுது. அதுக்கப்புறம் கன்வர்ஜன் பவுண்டரியில் என்ன ஆகும்? பிளேட்டு கன்வர்ஜன் பவுண்டரியில் மோதி ஒரு பிளேட்டு உள்ளே போகும், அஸ்தினோஸ்பியருக்குள்ளே போயிடும். அது என்ன ஆகும்? திரும்ப உருகும், உருகி பாறை குளமாக மாறி திரும்ப அது மேலே வந்து கொட்டி என்னவா மாறும்? இக்னியஸ் பாறையாக மாறும், தீ பாறையாக மாறும். இந்த சைக்கிள் அது பாறையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதான் பாறை சைக்கிள், ராக் சைக்கிள். பாறை சுழற்சியானது ஒரு தொடர் நிகழ்வாகும். தீப்பாறை, படிப்பாறை, உருமாறிய பாறைகள் ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. புவிப்புற செயல்பாடுகள், ஜியோமார்பிக் ப்ராசஸ். அன்றைக்கே நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். ஜியோமார்பிக், பூமியோட மேற்பரப்பு மாறிக்கிட்டே இருக்குது. யார் இயக்குறா? உள்ளேருந்து இயக்கிறது உள்ளியக்க சக்தி, வெளியிலேருந்து இயக்கிறது வெளியியக்க சக்தி. காற்று, தண்ணி, ஆறு, கிளேசியர், பனிப்பாறை, இவங்களாம் வந்துட்டு வெளியியக்க சக்திகள். உள்ளியக்க சக்திகள் அந்த கன்வெக்ஷன் கரண்ட் பார்த்தோம்ல, அஸ்தினோஸ்பியர் அவர். அப்புறம் கிராவிட்டி, இவங்கெல்லாம் உள்ளியக்க சக்தி. உள்ளேருந்து வெளியில் பூமியோட மேற்பரப்பை மாற்றுவாங்க. உள்ளியக்க சக்தி கன்வெக்ஷன் கரண்ட்டு, அவர் தான் என்ன பண்ணுறாரு? பிளேட்டை மூவ் பண்ண வைக்கிறார். பிளேட்டு மூவ் ஆனால் என்ன ஆகும்? நிலநடுக்கம் வரும், வல்குணம் வரும். அதனால் என்ன, அது நிலத்தோட மேற்பரப்பு மாறிக்கிட்டே இருக்குது. சரியா? கன்வர்ஜன் பவுண்டரியில் பழைய நிலம் உள்ளே போயிடும், டைவர்ஜன் பவுண்டரியில் புது லேண்டு உருவாகும். ஆமாவா? கன்வர்ஜன் பவுண்டரியில் பிளேட் உள்ளே போகுதா, பழைய லேண்டு உள்ளே போயிடும், அஸ்தினோஸ்பியரில் போய் உருகும். டைவர்ஜன் பவுண்டரியில் என்ன ஆகுது? புதுசாக மலை உருவாகுது, புது லேண்டு உருவாகுது. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் திரும்ப. போய் அந்த பழைய வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ரிவிஷன் ஆகிருவது. அவ்வளோதான். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் எல்லாம் ரெடி.